ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். தந்திரம் மந்திரம் எந்திரம் என்று சுரேஷ் சொல்லியதை கேட்ட சோபனா வேகமாக படுக்கையில் இருந்து எழுந்து சுரேஷின் கையில் இருந்த புத்தகத்தை வெடுக்கென பறித்தாள். இந்த புக்கு எங்கேருந்து கிடைச்சது உனக்கு? படுக்கையை சுட்டி காட்டி சுரேஷ், இது பெட்டுக்கு அடியில் இருந்துச்சு, பெருக்கும் போது கிடைச்சது, அதான் எடுத்து பார்த்தேன். ஆமாம், இது யாருடைய புக்கு? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி புக்கை நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி என்று கேட்டான். சோபனா கோபமாக, இது யார் தான் இருந்தால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரியா போ என்று விரட்டினாள். அட, இப்போ எதுக்கு சோபனா கோபப்படுற? நான் சும்மா தானே கேட்டேன். எங்க அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு காட்டு. நான் அதை படிக்கிறதுக்குள்ளே நீ பிடுங்கிட்ட. அதில் ஏதோ சுவாரஸ்யமாக போட்டிருந்துச்சு என்றான். சோபனாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. சுரேஷை பார்த்து, உன் வேலையை பாருன்னு சொன்னேன் என்று கொதித்தாள். சோபனாவின் கோபமான முகத்தை பார்த்ததும் சுரேஷ் பயந்து அவளிடமிருந்து விலகினான். புத்தகத்துடன் அறையை விட்டு வெளியேற முயன்றாள். சோபனா சுரேஷ் அவளை தடுத்து, ஏய், இந்த நேரத்தில் நீ எங்கே போகிற சோபனா? சுரேஷின் கேள்விக்கு சோபனா பதிலளிக்காமல் சட்டென அவள் சுரேஷின் அருகில் நெருக்கமாக சென்றாள். அவனது தலைமுடியை அன்போடு தடவி கொடுத்து அவனது கண்களை பார்த்து, சுரேஷ், நீ தூங்கு போ, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்கு போ என்று மெதுவாக சோபனா ஒரே விஷயத்தை 2 முறை சொல்ல, அடுத்த நிமிடமே இந்த விஷயம் சுரேஷின் காதில் எதிரொலிக்க தொடங்கியது. மேலும் அவன் அவளுடைய வார்த்தைகளை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். ஆமாம், நீ சொல்கிறது சரிதான், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போகணும். சோபனா அவனை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல் தோன்றியது. சுரேஷ் தூங்கியவுடன் சோபனா புத்தகத்துடன் அறையை விட்டு வெளியேறினாள். சோபனா காயத்ரியின் அறைக்கு முன்னால் நின்று, கதவை தர காயத்ரி, கதவை தர என்று கிசுகிசுத்தாள். சோபனா பலமுறை கத்தியும் காயத்ரி அழைத்தும் அவள் கதவை திறக்கவில்லை. சோபனா மீண்டும் கிசுகிசுத்தாள். கதவை தொரடி லூசு என்றாள். காயத்ரி கதவை திறக்காததால் கருப்பு உலகின் இருண்ட பழக்கங்கள், யாருக்கு விதிகள் தெரியுமோ அவர்களே ஆட்சி செய்வார்கள் என்று சோபனா முணுமுணுத்தாள். சோபனா இதை சொன்னவுடன் கதவு விரைவாக திறந்தது. சோபனாவின் இந்த வார்த்தைகள் காயத்ரியின் மனதை எட்டியது போல் தோன்றியது. அதை கேட்டதும் அவள் கதவை உடனே திறந்தாள். காயத்ரி கதவின் வாசலில் தலைமுடி களைந்தபடி நின்றிருந்தாள். நன்றாக தூங்கியவள் தூக்கம் களையாமல் நின்று கொண்டிருந்தாள். காயத்ரி தூக்கத்தில் முணுமுணுத்து, அம்மா, என்னம்மா, ஏம்மா இந்த ராத்திரியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற? எதுக்கு என்னை எழுப்புன இப்போ என்று கேட்டாள். சோபனா காயத்ரியை அதட்டினாள். நான் அங்கே தூங்க முடியாமல் தவிச்சிட்ருக்கேன், நீ இங்கே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசை இருக்கா இல்லையாடி உனக்கு? காயத்ரியின் தூக்கம் கலைந்தது. அம்மா, எனக்கு வருண் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஆசை இருக்குது. கனவுல கூட அவர் தான் என் புருஷனா தாலி கட்ட இருந்தாரு. அதுக்குள்ளே நீ தான் வந்து உன் வசியத்தால் என்னை எழுப்பி விட்டுட்ட, போம்மா என்று கோபித்து கொண்டாள். இப்படியே நீ கனவு கண்டுட்டு இருந்தா எப்படி நீ வருண உனக்கு சொந்தமாக்கிறது? சோபனாவின் பேச்சை கேட்டு காயத்ரி சோகமானாள். அம்மாவின் கைகளில் இருந்த புத்தகத்தின் மீது காயத்ரியின் கண்கள் விழுகின்றன. அம்மா, ஏன் இந்த பழைய புக்கை கையில் வச்சிருக்க? காயத்ரி சோபனாவின் கையில் இருந்த புத்தகத்தை தொடப்போக சோபனா அவளை தடுத்து, இந்த புத்தகத்தை தொடாத, இது ஒன்றும் பழைய புத்தகம் இல்லை, உனக்கு என்ன வேணாலும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த புத்தகம் இது என்றாள். அதிர்ச்சியடைந்த காயத்ரி, அம்மா, நீ என்ன சொன்ன? இந்த புத்தகம் எனக்கு எல்லாத்தையுமே தருமா? ஆமாம், இது தந்திர மந்திர எந்திர புத்தகம் என்றாள் சோபனா. காயத்ரி மெதுவாக கேட்டால், இது என்ன தந்திர மந்திர எந்திரம்? இது பிளாக் மேஜிக் புக்கா? சோபனா காயத்ரியின் கருத்தை ஒப்புக்கொண்டு, ஆமாம், நீ அதை அப்படியும் சொல்லலாம். பாரு, சூனியத்தில் ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் சாதனான்னு சொல்லுவாங்க. யார் இந்த சாதனாவை நல்லா செய்கிறாங்களோ அவங்களோட வலையில் அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க வசியத்துக்கு ஆளாகி கரெக்டாக விழுவாங்க. மொத்தம் 3 வகையான சாதனாக்கள் இருக்குது. தந்திர சாதனா, மந்திர சாதனா, அப்புறம் எந்திர சாதனா என்று விளக்கினாள். தந்திர சாதனான்னா என்ன அர்த்தமா என்று ஆர்வமாக கேட்டாள் காயத்ரி.
தந்திரம் என்ற வார்த்தைக்கு உடல்னு அர்த்தம். இந்த தந்திர சாதனா மூலமாக நம்ம ஒருத்தரோட சொந்த உடலையும் வேறொருத்தவங்களோட உடலையும் இல்லை இருந்தவங்களோட உடலையும் கட்டுப்படுத்த முடியும். அந்த சாதனாவோட நோக்கம் ஒருத்தரோட உடல் மற்றும் மனசில் நோய்கள் வரவழைக்கிறது, திருப்தி அடையாத ஆத்மாக்கள் மூலமாக யோக சக்திகளை அடையிறது, வசீகரிப்பது, கொல்றது, அப்புறம் அடுத்தவங்களை ஈர்க்கிறது. இந்த சாதனாவை யட்சினி சாதனான்னு கூட சொல்லுவாங்க. யட்சினியின் பெயரை கேட்ட காயத்ரி, யட்சினி சாதனாவா? அது என்னதுமா? நீ யட்சினி சாதனாவை பற்றியெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, நீ வசியம் செய்கிறதுக்கு மட்டும் கற்றுக்கோ என்று கராராக கூறினாள் சோபனா. அம்மா ப்ளீஸ்மா, யட்சினி சாதனாவை பற்றி கொஞ்சம் சொல்லுமா, அதெல்லாம் உனக்கு இப்போ தேவைப்படாதுடி, சும்மா இரு. பரவாயில்லம்மா, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா முதல்ல நான் உனக்கு சொல்லி கொடுக்குற பாடத்தை முதல்ல ஒழுங்காக கற்றுக்க. இந்த மாந்திரிகத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் முதல் ரூல், இந்த மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் உண்மைன்னு நம்பணும். இதெல்லாம் நீ நம்பலைன்னா இதை கற்றுக்கிட்டாலும் உனக்கு பயன்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சூனியத்தோட ஆழம் வரைக்கும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சரி என்று தலையை ஆட்டினாள் காயத்ரி. சோபனா தொடர்ந்தாள். அடுத்தது மந்திர சாதனாவை பற்றி சொல்கிறேன். அதாவது மந்திரம் அப்படின்றது ஒரு ரகசிய அறிவியல். இந்த மந்திர சாதனா மூலமாக ஆன்மீக குறைகளை குணப்படுத்த உதவும். இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக ஒலி, அலை, அதிர்வுகள் உருவாகி சுற்றியுள்ள சூழலில் ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் வெப்பாக நாம் உருவாக்க முடியும். காயத்ரி ஒரே தீர்க்கமான பார்வையில் சோபனாவை பார்த்து அவளுடைய எல்லா வார்த்தைகளையும் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டாள். புத்தகத்தின் மீது கையை உயர்த்தி சோபனா, மந்திர சாதனா பல வகைகள் இருக்கும். தெய்வம், பேய், காட்டேரி, பிசாசு, இப்படி எதை வேணாலும் வச்சு இந்த மந்திரங்களை பயன்படுத்தி வழிபடலாம். இந்த மாதிரி மந்திரங்களை அமைதிக்காகவும் பயன்படுத்துவாங்க. அது மட்டுமல்ல, இந்த எந்திர சாதனாவையும் தந்திர சாதனாவையும் பயன்படுத்த ஒரு ரகசியம் மந்திரம் கூட இருக்குது. அதை கூட இங்கிலீஷில் கோட் வேல்டுன்னு சொல்லுவாங்க. எதையோ நினைவுபடுத்தி காயத்ரி சொன்னால், ஆமாம்மா, இந்த அலிபாபா படத்தில் கூட வருமே, திறந்துடு சீசேன்னு சொன்ன உடனே குகை தன்னாலே திறக்குமே, அந்த மாதிரியா? ஆமாம், ரொம்ப சரியாக சொன்ன. திறந்துடு சீசே என்றது ஒரு வகையான மந்திரம்தான் என்றாள் சோபனா. ஓ அப்படியா, இப்போ புரிஞ்சுதுமா. நான் கடைசியாக எந்திர சாதனா பற்றி சொல்கிறேன் கேளு. எந்திர சாதனா அறிவொளியை அடைவதற்கான கதவுன்னு சொல்லுவாங்க. எந்த வகையிலும் எந்திரத்தையும் மந்திரத்தையும் பிரித்து வைக்க முடியாது. எந்திரம் உடல்னா, மந்திரம் அந்த உடலோட ஆவி. சோபனா வாக்கியத்தை நிறைவு செய்வதற்கு முன் காயத்ரி அவளை குறுக்கிட்டு, ஒரு தாயத்தில் இருக்கிற சக்தி மாதிரியா என்றாள். ஆமாம், நம்ம உடம்புல தாயத்து கட்டுறோமே, எதுக்குன்னு தெரியுமா? அந்த தாயத்துக்குள்ளே மந்திரிக்கப்பட்ட சில தகடுகளையும் காகிதங்களையும் உள்ளே வச்சிடுவாங்க. அப்போ தான் நமக்கு கெட்ட சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, தாயத்துன்றது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு கவசம் மாதிரி என்று விளக்கினாள் சோபனா. சோபனாவின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்த காயத்ரி, அம்மா, இது ஒரு நல்ல புக்கு போல. இந்த புக்கை உனக்கு யார் கொடுத்தாங்க? சோபனா மெதுவாக சொன்னால், இதை என் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. என் அம்மா இதை என் பாட்டிக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. எனக்கு அப்புறம் நீ தான் இந்த புத்தகத்தை பாதுகாக்கணும். அப்படின்னா சூனியம் செய்கிறதுன்றது நம்மளோட குலத்தொழில்னு சொல்கிறியாம்மா என்று ஆச்சரியமாக கேட்டாள் காயத்ரி. ஆமாம் காயத்ரி, ஆனால் நாளடைவில் இந்த மாந்திரகத்தை எல்லாம் நம்ம மக்கள் படிப்படியாக மறந்துட்டாங்க. அதனால் இந்த ரகசியங்கள் மறைக்கப்படாமல் இருக்க என் பெரிய பாட்டி இதையெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதினாங்க. இந்த புத்தகப்படி பார்த்தா நானும் ஒரு சூனியக்காரி தான். இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சுமா. நானும் இன்னையிலிருந்து ஒரு சூனியக்காரியாக மாறப்போகிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டாள் காயத்ரி. ஏய், முதல்ல நீ சூனியம் செய்ய கற்றுக்கோ, அப்புறம் நீ சூனியக்காரியாக ஆகலாம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் வந்த வேலையை செய்கிறேன். சோபனா புத்தகத்தை ஒரு கையில் பிடித்து வலது கையை நீட்டி, எனக்கு வருணோட முடிய கொடு என்றாள். காயத்ரி அவளுக்கு பதில் சொல்லாமல் சிலையாக நின்றாள். இங்கே ஆற்று வெள்ளத்தில் பாய்ந்து சென்றது பரிசல். படகில் பயணம் செய்து பழக்கம் இருந்தாலும் இந்த பரிசல் சவாரி த்ரில்லான சவாலான அனுபவமாக இருந்தது வருணுக்கு.
அவன் நடுங்குவதை பார்த்து மெலிதாக சிரித்தாள் பூங்கோதை. ஆனால் அவளின் திடமும் மனதைரியமும் துடுப்பு போடும் லாவகமும் வருணை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மழையும் மெல்ல மெல்ல தன் சீற்றத்தை குறைத்தது. சட்டென ஒரு பெரிய அலை வந்து பரிசலை தூக்கி போட்டது. நிலை தடுமாறி ஆற்றுக்குள் விழப்போன வருணை தன் இரும்பு கரத்தால் பிடித்து காப்பாற்றினாள் பூங்கோதை. இங்கே ஏய், என்னடி திரு திருன்னு முழிக்கிற? எதுக்கு வெயிட் பண்ற? வருண் முடிய கொடு. காலையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேனே, அவனுடைய முடியை கொண்டு வா, அவனுக்கு வசியம் வைக்கணும்னு. காயத்ரி தயக்கத்துடன், அம்மா அது வந்து என்ன வந்து அது வந்து என்று மென்று முழுங்கினாள். ஏய், எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. வருணோட முடிய எடுத்தியா இல்லையா? காயத்ரி தயங்கியபடி கூறினாள். அம்மா, நான் வருண் மாமா தூங்கும்போது அவர் தலைமுடியை எடுத்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்படி நைட் நம்ம எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுட்டு போயிட்டாரே, இதுக்கப்புறம் எப்படி நான் அவர் முடியை எடுக்கிறது? நீ இவ்வளோ தத்தியாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடி. நாள் முழுக்க அவன் இங்கே தானே இருந்தான். உன்னால் ஒரு முடியை கூட பிடுங்க முடியலல்ல? காயத்ரி எதையோ சொல்வதற்கு முன் சோபனா கோபமாக, அமைதியாக இரு, நீ என்கிட்ட பேசாத. உன்னால் வருணை வசியம் செய்கிற பிளான் மொத்தமாக சொதப்பிடுச்சு. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கு வருணோட தலைமுடி வேணும் என்று கட்டளையிட்டாள். அம்மா, நான் எப்படிம்மா வருண் மாமாவோட தலைமுடியை எடுக்க முடியும்? அவர் தான் கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டாரே. வருண் கல்லறை தோட்டத்துக்கு போனா என்ன, நீயும் அங்கே போ. எனக்கு காரணம் சொல்லாத காயத்ரி. நீ வருணை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறியா இல்லையா? அப்படி உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தா நீ அதை நிரூபிச்சு காட்டு. சரிம்மா, நான் எப்படியாவது மாமாவோட தலைமுடியை எடுத்துட்டு வரேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் நீ வரும்போது வருண் தலைமுடியோடு தான் என்கிட்ட வரணும் என்றாள் சோபனா. காயத்ரி சரி என்று தலையை ஆட்டினாள். சோபனா அங்கிருந்து கிளம்பினாள். காயத்ரி அவளை தடுத்து, அம்மா, வந்ததும் வந்துட்ட, அந்த சூனிய புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போயேம்மா. நான் நைட்டு முழுக்க உட்கார்ந்து படிப்பேன். அப்புறம் நாளைக்கு நானே சூனியம் செய்வேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்று அப்பாவியாக சொல்ல சோபனா கோபத்தில் குதித்தாள். காயத்ரியின் தலையில் நங்கென்று கொட்டினாள். அப்படியே சூனியத்தை படித்து கிழிச்சிடுவாள். லூசு லூசு, நீ உண்மையிலே என்னோட மகளாடி? இல்லை, நீ கண்டிப்பாக என் மகளாக இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் நர்ஸு யாராவது குழந்தைய மாற்றி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு தத்திரத்தை என் தலையில் கட்டிட்டானுங்களே என்று புலம்பினாள். சோபனாவின் பேச்சை கேட்டு காயத்ரியின் முகம் சிறியதாகியது. அவள் இதயம் நொறுங்கி காயமடைந்தது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. சோபனா தன் கருத்தை தொடர்ந்தாள். இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் இல்லை, இது சூனியத்தின் புத்தகம். சூனியம் ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. அதை செய்ய நிறைய பக்குவம் தேவை. முதல்ல ஒரு குரு கிட்ட நீ பயிற்சி எடுக்கணும். இங்கே நான் தான் உன்னோட குரு, புரிஞ்சுதா? காயத்ரி பயத்துடன் கூறினாள். சாரிம்மா, இனிமேல் நான் உங்கள் அனுமதி இல்லாமல் இந்த புக்கு மேலே கை வைக்க மாட்டேன். உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன். காயத்ரியின் கண்களை பார்த்து சோபனா, இங்கே பாரு காயத்ரி, நீ வருணை விரும்பின அவனை அடையிறது உன் கையில் தான் இருக்குது. நீ எவ்வளவு சீக்கிரம் செய்கிறியோ அவனுக்கு நமக்கும் நல்லது. அப்புறம் உனக்கு முன்னாடி யாராவது முந்திக்க போகிறாங்க. இதை சொல்லி சோபனா அங்கிருந்து புறப்பட்டாள். மறுபுறம் வருணும் பூங்கோதையும் பரிசலில் கிருஷ்ணா ஆற்றை பாதி தூரம் வரை கடந்து கொண்டிருந்தனர். பூங்கோதையின் கைகளில் துடுப்புகள் கொண்டு பரிசலை செலுத்தி சென்றாள். பூங்கோதை தோற்றத்தில் ஒரு மெல்லிய பெண்ணாக இருந்தாலும் அவளின் வலிமையான கைகள் இன்னும் 2 பேர் பரிசலில் அமர்ந்தாலும் அவள் சர்வசாதாரணமாக துடுப்பு போட்டு பரிசலை செலுத்தியிருப்பாள் என்பது போல தோன்றியது. பூங்கோதை துடுப்பு போடும் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் வருண். பூங்கோதை இதை கவனித்து, என்னங்கய்யா, என்ன அப்படி பார்க்குறீங்க? உடனே வருண், ஐயோ இல்லை இல்லை, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் ஆற்று நீர் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீரோட வேகம் நல்லாவே குறைஞ்சிருச்சுல்ல என்று சமாளித்தான். அது எப்படி குறையாமல் இருக்கும்? கட்டளைக்கு ஏற்ற மாதிரி தான் நதிகளும் நடந்துக்கும் என்றாள் பூங்கோதை. வருண் குறுக்கிட்டு, கட்டளையா? நீ என்ன சொல்கிற? அது உங்களுக்கு புரியாதியா? இயற்கை தான் நம்மளை கட்டுப்படுத்துறது தவிர நம்மளால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஆற்ற கடக்கிறதுக்காக தான் நீரோட்டத்தோட வேகம் குறைஞ்சது. பூங்கோதை என்ன பேசுகிறாள் என்று வருணிற்கு புரியவில்லை. குழம்பினான். பூங்கோதை வருணை பார்த்து குறும்பாக சிரித்தாள். திடீரென வருணின் மனதில் ஒரு கேள்வி வந்தது. பூங்கோதை, நீ எப்படி இந்த ராத்திரி நேரத்தில் வெளியே வர? உனக்கு எச்சனையை நினச்சி பயமா இல்லையா
என்று கேட்டான். அவன் கண்களை கூர்மையாக பார்த்தவள் பின், எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் அப்பா மட்டும்தான். அந்த மனுஷனை இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அதனால தான் நான் ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு யட்சினியை பற்றியெல்லாம் பயம் இல்லை என்று பதில் சொன்னாள் பூங்கோதை. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் நீ. சரி, நீ என் கல்லறை தோட்டத்தில் விட்டுட்டு திரும்ப போகிறதுக்கு லேட் ஆகிடும். நீ தப்பாக நினச்சிக்கலனா இன்னைக்கு நைட்டு நீ என் கூட கல்லறை தோட்டத்திலே பங்களாவிலே தங்கிட என்றான் வருண். பூங்கோதை மெதுவாக வருணிடம் சொன்னால், நான் அங்கே தானே பல வருஷமாக இருக்கேன், அதுவும் என் வீடுதான். இதை கேட்டவுடன் வருண் பயத்தில் திகைத்தான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.